என் தங்கமே, இன்னும் சற்று நேரம்தான். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன் காலடியில் மண்டியிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் அப்பன் கருப்பன் இதை நிச்சயமாக செய்வான் என்று நீ நம்பினால் என் வார்த்தைகளை என்னவென்று கேள். கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம். அப்பன் எந்த நிலையிலும் உன்னோடு தொடர்கின்ற நேரம். கருப்பனுக்கு தன் பிள்ளைகளினுடைய மனதில் இருக்கின்ற தீராத ரணத்தை எல்லாம் தீர்த்துவிட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. தன் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற சோதனைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவாகிறது, ஏதுவாகிறது என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை அத்தனையையும் கடந்து என் பிள்ளை நீ கவனமாக உனக்குரிய நம்பிக்கையை பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் இந்த கருப்பன் உன்னோடு இருந்ததற்கு உனக்கு கிடைத்திட்ட நம்பிக்கை நிச்சயமாக உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய பலனை உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் உன்னால் பெற முடியும். இந்த துரோகம் என்ற ஒன்றை உன் வாழ்க்கையில் அழித்து விட்டால் போதும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறதல்லவா? இந்த துரோகம் அழிந்து விட்டது என்றால் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை என்னவென்று உனக்கு கொடுத்து விடுமல்லவா? கருப்பன் இதை உணர்ந்ததனால் இந்த துரோகத்தை உன் காலடியில் மண்டியிடச் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். என் குழந்தையே, என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி என்ன இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து இனி கலங்காது. அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு சரியாக கிடைக்கும். கருப்பன் முன்னின்று உனக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனையிலும் இருந்து உனக்கு சரியான மாற்றங்கள் கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. கருப்பன் எண்ணியது போலவே என் எண்ணங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையை ஈடேற்றி கொண்டிருக்கின்றது. இதில் யாரை நினைத்து என்ன பலன், யார் என்ன செய்தால் நமக்கு என்ன கஷ்டம் என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாயானால் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு என்றோ முடிவுகள் கிடைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இதையெல்லாம் தாண்டித்தான் உனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மைகள் எல்லாம் தெரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. என் பிள்ளையே, நாம் யாரை நம்புகிறோம், எதற்காக நம்புகிறோம், இவர்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறார்கள், இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலமும் உன்னை சுற்றி இருக்கிறதல்லவா? உன்னோடு பழகுகின்ற ஒவ்வொருவரினுடைய உண்மையான எண்ணங்களையும் முதலில் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்திருந்தால் என்றோ இந்த தீயவர்களினுடைய பார்வையை நீ நிச்சயமாக கண்டுபிடித்திருப்பாய். என்ன எண்ணங்களோடு நம்மோடு ஒருவர் பழகுகிறார்கள் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டிருப்பாய். இவர்களின் சிந்தனைகள் எல்லாமும் உன்னை என்னவாக மாற்றியது என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய். வேண்டும் என்றே உனக்கு இந்த வாழ்க்கையில் இவர்கள் தருகின்ற சோதனைகளை எல்லாம் கடந்து நீ நல்ல நிலையை நோக்கி அடைய வேண்டிய ஒரு நேரம், உனக்கு வெற்றி முழுமையாக கிடைக்க வேண்டிய தருணம், எல்லாவற்றிலும் நீ அடைந்திட்ட மகிழ்ச்சி உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டிய தருணம், என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ வாழ்ந்திட வேண்டும் அல்லவா? உன் அப்பன் கருப்பன் உன்னை சுற்றி இருக்கின்ற தீமைகளை எல்லாம் நான் அறிவேன். நீ அறிந்தது எல்லாம் ஒன்றிரண்டு பேரைத்தான், ஆனால் நான் பலரையும் நிச்சயமாக அறிவேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல மனிதர்களையும் நான் நிச்சயமாக அறிவேன். இவர்கள் என்ன எண்ணத்தோடு உன்னை நெருங்கி வருகிறார்கள் என்பதனையும் நான் அறிவேன். இவர்களினுடைய இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த எண்ணங்களுக்கெல்லாம் நாம் சரியான முடிவு கொடுக்க வேண்டும். ஏமாற்றுகின்றவர்கள், அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதும் சோதனைகளை கொடுக்கின்றவர்கள் என்று உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் இனி உன்னோடு பயணிப்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இவர்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வருவதில் நிச்சயமாக எனக்கு நல்ல எண்ணங்கள் இல்லை. எப்பொழுதுமே அடுத்தவர்களின் வாழ்க்கையில் கெடுதலை நினைத்து, அடுத்தவர்களின் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க நினைத்து, சோதனைகளை பலவற்றிற்குள் உன்னை தள்ளிவிட்டு எப்பொழுதும் நீ படுகின்ற கஷ்டத்தில்
தன் சந்தோஷத்தை காண்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை தொடர்வதில் எனக்கு விருப்பமில்லை. அதனால் இதை இன்றோடு நான் முடித்துவிட வேண்டும், இன்றோடு இதனை நான் முடித்துவிட வேண்டும் என்பதற்காக கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு செய்து கொடுக்க வந்துவிட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சரியான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வர தொடங்கி இருக்கும் பொழுது இந்த சூழ்ச்சிகளினுடைய ஆட்டம் சற்று அதிகரிக்க தொடங்கியது. உனக்கு எல்லாமுமே தெளிவாக கிடைக்கிறது என்பதனை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். உன்னுடைய சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கையில் ஏற்படுத்திய பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுக்க தொடங்கி இருக்கிறதல்லவா? இனி எதற்காகவும் என் பிள்ளை கலங்கி விடாமல் உன்னை தொடர்ந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தெரிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை பற்றி சொல்வதில்லை. என்ன நடக்கிறதோ அதை உண்மையாக உனக்கு எடுத்துச் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் வெளிச்சம் போட்டு காண்பித்து விட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு உண்மையாக என்னவென்று சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் நான் நினைக்கின்றேன். இதுபோன்று உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியானபடி சரியான வெற்றிகளை கொடுக்கும் காலம். கருப்பன் எண்ணிய பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு இனி கஷ்டங்கள் வராது என்று நீதான் முடிவுக்கு வர வேண்டும். நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ நம்புவது போல இனி உனக்கு எல்லா விஷயங்களிலும் உனக்கு மிகச்சரியான புரிதல் கிடைக்க வேண்டும். என் தங்கமே, நல்லபடியாக பேசுகிறார்கள், சிரிக்க சிரிக்க பேசுகிறார்கள். நம் மனதில் இவர்கள் எப்பொழுதுமே நம்பிக்கையானவர்களாக இருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இப்படி சிரிக்க சிரிக்க பேசின்றனர். நீ திரும்பியவுடன் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? நீ திரும்பி நின்றவுடன் அவர்கள் மற்றவர்களிடம் எதை பற்றி சொல்கிறார்கள் தெரியுமா? வேண்டும் என்றே உன்னை பற்றி மற்றவர்களிடம் தரக்குறைவாக பேச நினைக்கின்றார்கள். உன்னோடு இவர்கள் சிரிக்கின்றபடி என்னவெல்லாம் இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார். சில நேரங்களில் நீ பேசுவதற்கும் அவர்கள் சிரிப்பதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். நீ ஒரு கஷ்டத்தை சொல்லும் பொழுது தன்னை அறியாமலேயே எல்லாவற்றையும் மறந்து இவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக சிரிப்பார்கள். அந்த உணர்வுகளை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்ள முடிவெடுத்து விட்டால் போதும். என் பிள்ளையை, நம்மை ஏமாற்றுகின்றவர்களும் சூழ்ச்சிகளினால் நம்மை வீழ்த்த நினைக்கின்றவர்களும் இந்த வாழ்க்கையில் நம்மோடு இருக்கின்ற இந்த நேரம், இதையெல்லாம் நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இதையெல்லாம் எப்பொழுதுமே நாம் கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இனி நடப்பது ஒவ்வொன்றிலும் உனக்கு நான் இருக்கும் நல்ல மாற்றத்தை உணர்த்திவிட நான் எண்ணுகிறேன். இந்த கருப்பன் சொல்லும்படி முதலில் புரிந்து கொள். நாம் பேசுகின்ற மனிதர்கள் நமக்கு எதை செய்கிறார்கள் என்று. துரோகத்தின் ஆட்டம் இவர்கள் நமக்கு கொடுப்பது. துரோகத்தினால் இவர்கள் நம்மை அழிக்க நினைக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் நமக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை நீ சரியான ஒரு புரிதலை எப்பொழுதுமே நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு. உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு நிலையிலும் நான் இருந்து உனக்கு செய்கின்ற உதவிகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அல்லவா? கருப்பன் உனக்கு உதவி செய்திட ஒரு பொழுதும் முன்வராமல் இருந்தது கிடையாது. கருப்பன் ஒரு பொழுதும் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொன்னது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் களைந்து உனக்கு பல நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கருப்பன் எப்பொழுதுமே உனக்கான வெற்றியை உன் வசமாக்கிட துடிக்கும் நேரம். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று சிந்தித்து பார். இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் நீ பெற்றிருக்கிறாய் என்பதனை சற்று சிந்தித்து பார். உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும். எல்லா விஷயங்களும் உனக்கு கவனமாகவே நடக்கும். இனி இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றியை
உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளைக்கு இவர்கள் எல்லோரும் கொடுத்தது போதும். இனியும் இவர்களை எல்லாம் நம்பி நீ ஏமாந்து விடாதே. இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ ஒருபோதும் ஏமாந்து விடாதே. உனக்கானவற்றை எல்லாம் நாம் சரியாக உனக்கு கொடுக்கும் காலம் வரும்பொழுது இதுவரையிலும் நீ இழந்ததை எல்லாம் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய். இதுவரையிலும் நீ தொலைத்ததை எல்லாம் கண்டுபிடித்து விடுவாய். எதனால் தொலைந்தது, யாரால் தொலைந்தது, இவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் கொடுத்து உன்னை வாழ்க்கையின் வேதனைப்படுத்த நினைத்த இவர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே கவனத்தில் எடுத்து கொள்பவர்கள். உன்னை விட உன்னை பற்றி அதிகமாக சிந்திப்பவர்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் இவர்கள் அதிகமாக யோசிக்கின்றவர்கள். என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் நீ நினைத்திருந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். உன்னோடு இந்த வாழ்க்கையை நான் வாழ நினைக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும். இனி எல்லாமும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் இந்த மாற்றங்கள் உனக்கு கொடுத்த வேதனைகள் போதும். இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட விஷயங்கள் எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றுமே உன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கருப்பனின் ஆசிகளோடு எல்லா உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் மாற்றங்களாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. கருப்பன் எந்த நேரம் உன் முன்னால் வந்து நிற்கிறேனோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு சரியாகவே கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிகளும் உனக்கு சரியான பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளுமே சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்ததனால் இவர்கள் உன்னை முழுமையாக ஏமாற்றி விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனியும் இது போன்ற விஷயங்களை நாம் இப்படியே எடுத்து கொள்ளாமல் யாருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, யாருடைய எண்ணங்கள் இப்படி இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு, உனக்காக என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறது இந்த மனிதர்களின் எண்ணங்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். கருப்பன் எல்லா மாற்றத்தையும் உனக்கு நான் சரிபடுத்தி கொடுக்கும் இந்த நேரம் நீ அந்த மாற்றங்களை எல்லாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றிட வேண்டும். என் தங்கமே, இன்றோடு உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாக புரிந்துவிடும் அல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன் மனதிற்குள் நீங்காமல் நின்றுவிடும் அல்லவா? உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு நிறைவாக கிடைக்கட்டும். உன்னை தேடி வந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிறைவான எண்ணங்களை உறுதியாக தரட்டும். என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் போதும். இனிமேல் என் பிள்ளை எதற்குமே நீ வருந்த வேண்டாம். இனி எதற்குமே நீ கலங்க வேண்டாம். கருப்பன் இவர்கள் எப்படி உன் காலடியில் மண்டியிடப் போகிறார்கள் என்பதற்குரிய காரணத்தையும் சொல்லிவிடுகின்றேன். துரோகங்களை செய்தவர்களும் உன் வாழ்க்கையை அழிவை தேடி கொடுக்க நினைத்தவர்களும் உன் காலடியில் விழ வேண்டிய நிலைமை எதற்கு வரப்போகிறது தெரியுமா? தவறு செய்யாதவன் எவனுமே இங்கு கிடையாது. செய்த தவறை திருத்திக் கொள்பவன் தெய்வத்தினுடைய அன்பை பெறுகின்றான். செய்த தவறை தெரிந்துமே அதை திருத்திக் கொள்ள முடியாதவன் தெய்வத்தினுடைய பிடியில் நின்று இந்த வாழ்க்கையை நிச்சயமாக தொலைக்கப் போகிறான் என்பதுதான் உண்மை. இது போன்ற எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ எதையுமே தொலைக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இவர்களை பற்றி உனக்கு தெரிந்து விட்டது என்ற எண்ணம் முதலில் அவர்களுக்குள் வந்துவிட வேண்டும். இவர்களை பற்றி என்ன நடக்கிறது, இவர்கள் என்னவெல்லாம் யோசிக்கிறார்கள் என்பதனை எல்லாம்
நீ புரிந்து கொண்டாய் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு தெரிய வேண்டும். இதையெல்லாம் என் பிள்ளை நீயும் இந்த கருப்பனிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? என் பிள்ளையே, தவறு செய்தவன் நடிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த தவறுகள் என்னவென்று உனக்கு தெரிந்த பிறகு என் பிள்ளை அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை காலமும் இவர்கள் என்னவாக நம்மிடம் நடித்திருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே உன் அன்பிற்கு உரியவர்களுக்கு ஒரு நோய் வந்தால் நீ மருத்துவராக மாறு. உன் அன்பிற்குரியவர்களுக்கு கண்ணீர் வந்தால் கைக்குட்டையாக மாறு. கோபத்தி வந்தால் அதை அணைக்கும் நீராக மாறு. ஆனால் உன்மேல் அவர்களுக்கு வெறுப்பு வந்து விட்டது என்றால் நீ உன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே. நிச்சயமாக புது மனிதனாகிவிடு என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். புது மனிதனாகி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக மாற்ற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னென்ன வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ உன் வசமாக்கி விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு வேண்டியபடி இந்த கருப்பன் அத்தனையிலும் உடன் வருகின்ற நேரம் என் குழந்தையே, இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று இவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான எண்ணம் கொண்டு மாற்றிவிட வேண்டிய நேரம். கருப்பன் சொல்வது போல இவர்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் இவர்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றார்கள். இவர்கள் செய்கின்ற தவறுகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று அவர்கள் புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆபத்து என்ற ஒன்று வந்தால் அவர்களுக்கு புரியும். யாரும் அவர்களுக்காக உடன் வரப்போவதில்லை உன்னை தவிர என்று. யாரும் அவர்களுக்காக உடன் வந்து நிற்கப் போவதில்லை உன்னை தவிர என்பதனை நீ நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது எப்படி அவர்களுக்கு புரிய போகிறது தெரியுமா? அது எப்படி அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு நடக்கப் போகிறது தெரியுமா? இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் ஒன்று வரப்போகின்றது. அவர்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வேதனை ஒன்றை அவர்கள் அடையப் போகிறார்கள். அந்த நேரம் அவர்களுக்கு யாரும் முன்வந்து நின்று உதவிகளை செய்ய போவது கிடையாது உன்னை தவிர. அப்பொழுது புரியும், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருந்தோம், நமக்கு யாரும் உதவிக்கு முன்வரவில்லையே என்று. இதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் அல்லவா? இனி உனக்கானவற்றை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம். அப்பன் முன்னால் நின்று உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கானவற்றையெல்லாம் இந்த கருப்பன் உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் முன்னின்று எந்த விஷயத்தையும் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனின் அன்பு உன்னை வாழ வைக்கட்டும். இந்த கருப்பனின் அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியை நிறைவாக உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும். கருப்பன் இருக்கும் காலங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி வந்த தீமைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் காலம் இனி உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய மகிழ்ச்சி உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்த போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இவர்கள் உன் காலடியில் மண்டியிட்டால் கூட என் பிள்ளை அதை வேண்டாம் என்று நீ தடுக்கின்ற குணம் உனக்கு எப்பொழுதுமே யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்திலும் பெரிய அளவில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற குணம். நமக்கு கெடுதலையை செய்தாலும் நாம் ஒருபோதும் இவர்களுக்கு பாதிப்புகளை உருவாக்க கூடாது என்று நினைக்கின்ற குணம். அதனால் என் பிள்ளை கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கவனமாக நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நல்லதை மாற்றும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல மாற்றங்கள் வருவதை புரிந்து கொள்வாய். தீமை செய்பவன் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டால் நிச்சயமாக இந்த கருப்பனிடத்தில் இருந்து தப்பித்து கொள்வான். தீமை செய்தவன் தன் தவறை உணரவில்லை என்றால் கருப்பனின் கைகளில் இருந்தே தண்டனையை பெறுவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமுமே சரியாகவே நடக்கும் காலம். இனி இந்த வாழ்க்கையும் உனக்கு சரியான விஷயங்களை உணர்த்தி சொல்லும் காலம். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.